எல்லாம் தந்தை அவர்கள் வானம் வயமும் காண்பதையாகவும் காணாமையும் படைத்தவர் அவர்கள் சர்வேஸ்வரின் இயேசுவனாய் துணித்தவரான ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் முழு மனதிலே விசுவசிக்கிறேன். யுகங்களுக்கெல்லாம் முன்னரே எங்கள் பிதாவின் மகனாய் சொல்கிறார். கடவுள் கடவுள் ஆகும், ஒளியிலே ஒளியும் ஆகும், மெய் கடவுளிலிருந்தே இவர் மெய் கடவுளாகவும் சொல்கிறார். செழித்தவரே இவர் படைப்புகளின் தலைவர், பிதாவோடு ஒரே பொருளாக இவர் வழியாகவே யாவும் உண்டாயின. மாநிலம் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானத்திலிருந்து வயல்களிலே வந்தார் இவரே. கன்னி மரியம் பரிசுத்த ஆவியால் மனுவுடனிருந்து மனிதனானார். மேலும் நமக்காக போற்றுகிறாரின் அதிகாரத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தில் எழுதியபடியே மூன்றாம் நாள் இவர் உயிர் எழுந்தார். வானம் விழுந்து தந்தையின் வலத்தில் மகிமையோடு இவர் வீற்றிருக்கின்றார். வாழ்வோர் இறந்தோர் அனைவருக்கும் தீர்விட மாட்சியுடனே மீளவும் வருவார். அவரது அரசோ மன்னிக்கிறார். பிதா சுதனிடமிருந்து புறப்படும் ஆண்டவர் உயிரழைப்போருமான பரிசுத்த ஆவியை வீசுகிறது. பிதா சுதா இருவரோ ஒன்றாய் வணக்கமும் மகிமையும் இவர் பெறுகிறார். இறைவார்த்தை மாயமையாக பேசியவரை இறைவன் இவரே. ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலர் திருச்சபைகளில் பாவமன்னிப்புக்கான ஒரே ஒரு ஞானஸ்நானத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோர் இறுதியில் உயிர் பெற்றுள்ளவர் என நான் உறுதியாக விசுவசிக்கிறேன். இனி வரவிருக்கும் மறுபலத்தின் வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன்.